la! Your train vacation to Europe starts from rupees 99,999 only with GT Holidays, South India's #1 travel brand. Taste Daily. Taste the Daily. ஏன் ரஜினியை வச்சு பேச வச்சுங்க? ரஜினிக்கு எப்படி துரைமுருகன் மட்டும்தான் அப்படின்ற என்ன பண்ணார் அவர்? போயிட்டு வர வரைக்கும் நான் இருந்துட்டு வரமா முதலமைச்சரா, அவர் பேர் இருக்கட்டும், வரலாற்றுன்னு ஒரு ஆசை இருக்குது, அவருக்கு கேட்குறாருன்னு வச்சு இப்போ என்ன குறைஞ்சி போகுது உங்களுக்குன்ற? போயிட்டு வரதுக்குள்ளார எதனா பண்ணி இங்கே எதனா கொலாப்ஸ் ஆகி பதவியே வந்த உடனே நம்மளை வந்து கட்சி கொடுக்காம பண்ணிட்டாருன்னா என்ன பண்ணுதுன்ற பயம் உங்களுக்கு இருக்குதா? தான் திருடி பிறரை நம்பான். கடைசி வரைக்கும் முடியல அப்படின்னு விழுற வரைக்குமே ஆற்காடு வீரசாமி வந்துட்டு போயிட்டு இருந்தார். அன்றைக்கி இந்த வார்த்தை வந்துருக்கலாம்ல உங்களுக்கு? அதனால் உங்களுக்கு நான் மட்டும் அப்படியே வந்து வளைஞ்சி நெளிஞ்சு போயிட்டு இருப்பீங்க. இன்னொரு சமூகம் வந்து உரிமையை கேட்டதுனாக்கா அவனை வந்து கொச்சைப்படுத்தி அசிங்கப்படுத்துவீங்க மேடையில், அதுக்கெல்லாம் கைத்தட்டி சிரிப்பீங்க. இன்னும் எத்தனை காலத்துக்கு இதே மாதிரி பண்ணிட்டு இருப்பீங்க? ஏன் அந்த ரஜினி வாயில், அந்த ரஜினி நாக்கில் இன்னொரு பேரை சொல்லி பேச வராதா? அவங்க நோக்கம் என்னன்னாக்கா, இருக்கிறதுல இப்போ சீனியர், இது ஒரு முட்டுக்கட்டியாக இருக்குது, இது இப்படி மட்டம் தட்டி பேசணும் சொல்லி KKSS ராமச்சந்திரன் பகிரங்கமாக மேடையில் உட்காந்துட்டு பேசுகிறாரு. இந்த மாதிரி அவங்களுடைய சாதி சங்கத்தினுடைய இதில் நீங்கள் இந்த மட்டும் சொல்லிக்கிட்டு வாங்க, அங்கே அப்படியே எல்லாமே புல்டோசர் மாதிரி அடித்து நொறிக்கிறோம், உங்களுக்கு உண்டானதெல்லாம் செய்யணும்னு சொல்கிற அமைச்சர் பதவியில் இருக்கிறதே தப்பு. ஒரு சாதி சார்பு நிலை எடுத்து விட்டது. எப்படி பொதுவாக ஒரு அமைச்சர் பதவி நீங்கள் கொடுத்துருப்பீங்க? இன்ன வரைக்கும் யாருமே கேட்கலையே வந்து. இப்போ அவர்கிட்ட உஷாராக இருக்குன்னு சொல்லுவீங்களா? ரஜினி சொன்னது ரைட்டு, நான் உஷாராக இருக்கிறேன்னா நீங்கள் துரைமுருகனுக்கு மட்டுமே சொல்கிறீங்க, அப்போ மற்றவங்களுக்கு ஏன் சொல்லலை அந்த வார்த்தை? ஆதன் நேயர்களுக்கு வணக்கம். இந்த சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் பாயகிலிவன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் வினோத். இப்போ துரைமுருகன் பேசியது ஒரு சர்ச்சையாயிருக்கு. ரஜினி அவர்கள் சொன்ன அந்த கமெண்ட், அதுக்கு இவர் வந்து ஆட்சி எதிர்வினை, பல்லு போன நடிகர்கள்லாம் வந்து இப்போ நடிச்சிட்டு இருக்கிறதால வந்து இளைஞர்களுக்கு வாய்ப்பில்லை அப்படின்னு சொன்னது. அதை ஒட்டி திமுகவில் இந்த சீனியர் ஜூனியருக்கான சண்டை வந்து ஜாஸ்தி ஆயிடுச்சா அப்படிங்கிற ஒரு கேள்வி. சில பேர் வந்து துரைமுருகனையும், சீமான் அவர்கள் சொன்ன மாதிரி துரைமுருகனை துணை முதலமைச்சர் ஆக்கலாமே, என்ன தவறு அப்படின்னு சொன்னோன்னே அதுக்கப்புறம் உதயநிதியே சொல்றாரு சீனியர்கள் வழிவிடணும் அப்படிங்கிறாரு. இது எதை காட்டுகிறது? என்ன நடந்துட்டு இருக்குது? முதல்ல ரஜினி இப்படியெல்லாம் இதுக்கு முந்தின காலகட்டத்தில் பேசியிருக்கிறாரா அப்படின்னு நீங்கள் கவனிக்கணும். விழா ஒருங்கிணைப்பு யார்? விழா ஏற்பாடு யார்? விழாவுக்காக நேரில் சந்தித்தது யார்? சந்தித்தவர்கள் இதெல்லாம் அரசியல் நிகழ்ச்சியே இல்லை இது வந்து அப்படின்னு சொல்லி தான் என்னை அழைச்சாங்க அப்படின்னு சொன்னது யார்? அப்போ என்ன பேசப்பட்டிருக்குன்னு ஒரு சந்தேகத்தை நான் வைக்கிறேன். ஏன் துரைமுருகனை மட்டுமே குறிப்பிட்டு அங்கே நக்கல் அடிக்கணும்? மற்ற சீனியர்கள்லாம் இல்லையா? ஏன் ஏவாவேலுக்கு சொல்லிட்டு போங்களா அந்த வார்த்தை? ஏவாவேலுன்னு ஒருத்தர் இருக்கிறாரு, வயசாகிடுச்சு ஒதுங்கி போகணும். என்ன இளைஞரா? அவர் 72 வயசு இளைஞரா? விட்டு ஒதுங்கி போங்க, போய் காலேஜில் நிறைய இருக்குது பாருங்கள். அவரை சொல்லியிருக்கணும் இல்லை? இன்னும் மற்ற மூத்த அமைச்சர்கள்லாம் இருக்காங்களா? அதுனா துரைமுருகனை மட்டுமே சொன்ன. நேரு வாலிப அது பருவத்தில் துள்ளி விளையாடுறாரா? இளைஞரா? ஒதுங்க சொல்லி பேசியிருக்கல. நேருன்னு ஒருத்தர் இருக்கிறாரு, அப்பப்போ உள்ள சவால் விட்டுக்கிட்டு இருக்கிறாரு. அவரால் தென் மாவட்டம், அந்த திருச்சி சரகம் சுற்று வட்டார மாவட்டம், அரியலூர் வரைக்கும் பக்கத்தில் இருக்கிற மாவட்டங்கள் வரைக்கும் கட்சி கொலாப்ஸ் ஆகியிருக்குது. இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாதுன்னு எல்லாத்தையும் தெரிஞ்ச ரஜினி அதையும் பேசியிருக்கணும் இல்லை? ஏன் பேசலை? ஏன் சொல்லுங்கள், ஏன் பேசலை? வேறு யாரும் மூத்தவங்க இருக்கிறாங்க உள்ளார. அப்போ நான் இந்த இடத்துல ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறேன், நான் வெளிப்படையாக வைக்கிறேன். உங்கள் மொழியெல்லாம் ஒன்றுன்றதுக்காக நீங்கள் கமுக்கமாக இருந்துட்டு இருக்கிறீங்க. ஒரு மொழி வேறுன்றதால துரைமுருகனை மட்டும் பேசுகிறீங்களா? வெளிப்படையாக வைக்கிற விமர்சனம். ஏன் ரஜினியை வச்சு பேச வச்சுங்க? ரஜினிக்கு எப்படி துரைமுருகன் மட்டும்தான் அப்படின்ற என்ன பண்ணார் அவர்? சமீபத்தில் உள்ளுக்குள்ளே போகிற மாதிரி இருந்தாக்கா மாற்றி விட்டுட்டு பார்ப்பா. இல்லை உதயநிதி நீங்களும் அப்படின்றப்போ நேற்று வந்து உதயநிதிக்கும் அதே பொறுப்பு நானும் வருமா இல்லையா? எனக்கும் வருமா இல்லையா? யதார்த்தத்தை சொல்லுங்கள். வினோத்தும் ஏகலைவனும் ஒன்றா சேர்ந்து இதை பார்ப்பாங்கன்னா நீ முதல்ல உனக்கு சங்கடமாக இருக்குமா இல்லையா? அவர்கிட்ட நம்ம எப்படி கருத்துலாம் சொல்கிறது உண்மையிலே இருந்தாக்கா? நீ என்னென்னா உங்கள் அப்பா மட்டும் சொத்து நான் வாரிசை நியமிச்சுட்டு போகணும்னு சொல்லாமல் சொல்கிறேன், அதுக்கு தடையாக இருக்குதுன்றப்ப இவரை நீங்கள் வந்து அசிங்கப்படுத்துறீங்க பேச வச்சு. கரெக்டாக? வேறு என்ன காரணமாக இருக்குன்னு சொல்லுங்கள். ஏன் துரைமுருகனை மட்டுமே பேசணும்? வேறு ஆளுங்க யாருமே சீனியர் இல்லையா கட்சியில்? இல்லையா உங்களுக்கு? சொல்லுங்கள். கடைசி வரைக்கும் முடியல அப்படின்னு விழுற வரைக்குமே ஆற்காடு வீரசாமி வந்துட்டு போயிட்டு இருந்தார். அன்றைக்கி இந்த வார்த்தை வந்துருக்கலாம்ல உங்களுக்கு? அதனால் உங்களுக்கு நான் மட்டும் அப்படியே வந்து வளைஞ்சி நெளிஞ்சு போயிட்டு இருப்பீங்க. இன்னொரு சமூகம் வந்து உரிமையை கேட்டதுனாக்கா அவனை வந்து கொச்சைப்படுத்தி அசிங்கப்படுத்துவீங்க மேடையில், அதுக்கெல்லாம் கைத்தட்டி சிரிப்பீங்க. இன்னும் எத்தனை காலத்துக்கு இதே மாதிரி பண்ணிட்டு இருப்பீங்க?
ஏன் அந்த ரஜினி வாயில் அந்த ரஜினி நாக்கில் இன்னொரு பேரை சொல்லி பேச வராதா? அப்போ உங்கள் நோக்கம் என்னன்னாக்கா, இருக்கிறதுல இப்போ சீனியர், இது ஒரு முட்டுக்கட்டியாக இருக்குது, இது இப்படி மட்டம் தட்டி பேசணும். கரெக்டுங்களா? உங்களுக்கு பெருசுங்கெல்லாம் வருது போட்டிங்கன்னா எப்படி வரும் உங்களுக்கு? சீனியாரிட்டின்னா சரி, நீங்கள் எப்படி வரீங்க? உங்களுக்கு குடும்பத்துக்குள்ளே மட்டும் சீனியாரிட்டி பார்த்து கொண்டு வரீங்கல்ல. ஏன் கடைசி வரைக்கும் தலைவர் கலைஞர் கருணாநிதி தலைவராகவே இருந்துட்டு போனார்? சீனியாரிட்டி அடிப்படையில் தானே. அப்புறம் இவருக்கு மட்டும் நான் நோவுதான் உங்களுக்கு? கேள்வி நியாயமா இல்லையா? இப்போ ஏன் அவர் பொருளாளரை வச்சுங்க? அடுத்தது அவர் அன்பழகன் பேராசிரியர் அவர்கள் போனோன்னு அந்த இடத்துக்கு இவர் தான் அப்படின்னு பொறுத்துனா சீனியாரிட்டி தானே. நீங்கள் அப்போவே இளைஞருக்கு வழி விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றிட்டு வேறு யாருன்னா கொண்டு வந்தீங்களா? சீனியாரிட்டி தான் இப்போதைக்கு நான் தான் அப்படின்றப்ப ஏன் நீங்கள் முதல்வர் பதவி எடுத்துக்கிட்டீங்க? அப்போவே உதயநிதிட்டு கொடுத்துட்டு போயிருக்கலாமே. கட்சி தலைவர் சீனியாரிட்டியில் நீங்கள் இருக்கீங்க, கரெக்டாக? அப்போ அதுக்கெல்லாம் பொருந்துறப்ப போயிட்டு வர வரைக்கும் நான் இருந்துட்டு வரமா முதலமைச்சராக, அவர் பேர் இருக்கட்டும், வரலாற்றுன்னு ஒரு ஆசை இருக்குது, அவருக்கு கேட்குறாருன்னு வச்சுப்போ என்ன குறைஞ்சி போகுது உங்களுக்குன்ற? என்ன குறைஞ்சி போகுது? 3 மாதமா 2 மாதமா எத்தனை நாள் இருக்கிறாரு? அது ஒரு 10 நாள் இருக்கட்டும். தற்காலிகமாக ஒரு 2-3 நாளில் ஜானகி அவர்கள் முதலமைச்சர் இருந்ததா இல்லையா? நாவலர் நெடுஞ்செழியன் முதலமைச்சராக இருந்தார் தற்காலிகமாக. அந்த பேர் வரட்டும்னு ஆசைப்படுறதுல என்ன தப்பு அப்படின்னு ஒரு எண்ணம் வருதுன்னு வச்சு விட்டு கொடுத்துட்டு இருந்துட்டு ஐயா இருந்துட்டு வா. போயிட்டு வர்றதுக்குள்ளார எதனா பண்ணி இங்கே எதனா கொலாப்ஸ் ஆகி பதவியே வந்த உடனே நம்மளை கட்சி கொடுக்காம பண்ணிட்டாருன்னா என்ன பண்ணுதுன்ற பயம் உங்களுக்கு இருக்குதா? பயம் இருக்குதா? அப்போ நீங்கள் அவ்வளோ வேலையை தான் திருடி பிறரை நம்பான். ஏன்னா அதை தான் சொல்ல வரேன். உங்களுக்குள்ள அந்த எண்ணம் இருக்குது. நல்ல எண்ணம் என்னன்னா, நம்ம இந்த மண்ணில் இருக்கிற அந்த மண்ணினுடைய ஒரு மூத்த குடி, இவர் அந்த குடிமகன், அந்த வன்னியர் சமூகத்தை சேர்ந்த முதலமைச்சராக இருந்துட்டு போதும், ஒரு பெரிய பெருங்குடி அது இருந்துட்டு போகட்டும் அப்படின்னு நீங்கள் பெருந்தன்மையெல்லாம் நடத்திட்டு போயிருக்கணும். அதை கேட்டு விட்டு ரஜினி விட்டு ஏச வைக்கிறது, அவருக்கு தான் பதிலுக்கு சொன்னார். பல்லு போன கிழவன்லாம் இன்னும் கதாநாயகனை நடிப்பதற்காக வேறு வழி இல்லாமல் இளைஞர்கள்லாம் வாய்ப்பு இல்லாமல் இருக்கிறாங்க அப்படின்னு அன்றைக்கி பதிலடி போட்டார். அப்புறம் 2 தரப்புலையும் ஒரு காம்ப்ரமைஸு. இவரும் நாங்கள் நண்பர்களாக இருப்போம், இவரும் நாங்கள் நண்பர்களாக இருப்போம். நேற்று மாலை வரை நாங்கள் நேருக்கு நேரம் நின்று முகத்தில் நாங்கள் 2 பேரும் துப்பிக்கிட்டோம். இன்றைக்கி காலையில் நாங்கள் துடைத்து கொண்டோம். இதுதான் உங்கள் மாடல் அரசு. இதான் நீங்கள் ரிசல்ட் என்னன்னு வந்துச்சு. இப்போ இப்படி தானே நிற்கிது. என்னென்னா ஒரு பெரிய கொந்தளிப்பு வருது, இதில் பெரிய அதிர்ச்சி வருது. யதார்த்தமாக மக்கள் கேட்குறாங்களா? ஒருத்தர் இருக்கிறாரு வயசானவர், உங்கள் ஒப்பம் கூட இருந்துக்கிட்டு இருந்தவர், இருந்துட்டு போட்டுமே என்னன்னு யதார்த்த வார்த்தை எல்லாருக்குமே வருது இல்லை? அப்போ நீங்கள் இந்த மற்ற அமைச்சர்கள் எல்லாம் பேசல, எத்தனை பேர் சீனியர்லாம் இருக்கிறாங்கல்ல. நீ இன்னொன்று ரஜினி பேசியிருக்கலாம். இந்த கட்சியிலே திராவிட கட்சியில் இவ்வளோ நுணுக்கமாக பேசின, இவ்வளோ அறிவார்ந்த விஷயமா பேசின ரஜினி இந்த கட்சியில் காலங்காலமாக பாடுபட்டுக்கிறவங்களுக்கெல்லாம் பெரிய பதவியெல்லாம் இல்லை, வேறு கட்சியிலேருந்து ஓடி வந்தவர்களுக்கெல்லாம் பெரிய பெரிய பதவியெல்லாம் இருக்குது. ஏவா வேலு, KKSR இப்படி பெரும்பெரும் தலைவர்கள் எல்லாமே ஓடி வந்தவர்களுக்கு இந்த பதவியெல்லாம் நல்ல பதவி கொடுத்துருக்காங்க. இது எப்படின்னு ஒரு வார்த்தை பேசியிருக்கலாமா இல்லையா? இவ்வளோ சிக்கலை ஐயா ஸ்டாலின் சந்திக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாராட்டி இருக்கணுமா இல்லையா? இல்லை, ஆனால் அது கேட்டதுக்கு அப்புறம் முதலமைச்சரும் சொல்கிறார்ல, நான் ரஜினி சொன்னது சரிதான், நான் உஷாராக இருப்பேன் அப்படின்னு சொல்கிறார். என்ன உஷாராக இருப்பீங்க அதில் சொல்லுங்கள். ரஜினி என்ன சொன்னது என்ன கரெக்டு? நீங்கள் என்ன உஷாராக இருப்பீங்க? அது முதல்ல சொல்லுங்கள், தெளிவாக சொல்லுங்கள். அவர் சொன்னதில் என்ன கரெக்டு? ரஜினி என்ன பேசினார்? பேசுனதில் எப்படி கரெக்டுன்னு சொல்ல முடியும்? அவர் என்ன கேட்குறாரு? அவர் ஒதுங்க போன்னு சொல்கிறதுக்கு நீங்கள் யார்? முதல்ல உங்களுக்கு மட்டும் பட்டா போட்டு கொடுத்துருக்குதா கட்சி? எப்படி நீ ஒதுங்க போன்னு சொல்ல முடியும்? நீங்களும் ரிசைன் பண்ணுங்கள், இவரும் ரிசைன் பண்ணட்டும், பொன்முடி உங்கள் பையன் வரட்டும் முதலமைச்சர், அவங்க பையன் மந்திரியாக வரட்டுமே, கதிரானந்து வா, அப்படி வா. நீங்கள் மட்டும் உட்காந்துக்கிட்டு இருப்பீங்க, அதே காலகட்டத்தில் உழைச்சிட்டு வந்துக்கிறார், அவர் மட்டும் வெளியில் போகணும். எப்படி வெளியே போவோம்? நீ மூத்தவங்க நீங்கள் வெளியே போகணும், அதுவும் குறிப்பாக துறைமுகம் மட்டும் போகணுன்னு அரங்க சிரிக்க உட்காந்து சொல்கிறதுக்கான ரைட்ஸ் எப்படி இருக்குது உங்களுக்கு? யார் சொல்லி நீங்கள் பேசுனீங்க? சொல்லுங்கள். நீங்கள் போங்க முதலமைச்சர், மூத்தவங்களாயிட்டீங்க, உதயநிதிட்ட கொடுத்துட்டு போங்கன்னு பேசியிருந்தால் சந்தோஷம். உங்களால் முடியலை, தடுமாறுறீங்க, பேச முடியலை, கவனம் குறைவாக இருக்குது, இன்னும் இந்த சீனியர்கள்லாம் வச்சுன்னு எதுக்கு மல்லு கட்டி, நீங்கள் ஒரு வழிகாட்டியாக முன்னாடி நீங்கள் ரிசைன் பண்ணிட்டு உதயநிதிட்ட கொடுத்துட்டு போனீங்கன்னா மற்றவர்களும் விலக வாய்ப்பு இருக்குதுன்னு பேசியிருந்தாருன்னா அவர் ரஜினி சொல்கிறதுல அறிவுபூர்வமாக நியாயமாக இருக்குதுன்னு அர்த்தம். அவர் சொன்னது ரைட்டுன்னு எப்படி நம்ம பேச முடியும்? எப்படி கேட்க முடியாத? அப்புறம் இவர் நீங்கள் சொல்கிறது ரைட்டுன்னு நான் இனிமேல் உஷாராக இருப்பேன். என்ன உஷாராக இருப்பேன்? பங்கு கொடுத்துட மாட்டேன்றதில் உஷாராக இருப்பீங்களா? என்னங்க நியாயம் என்ன? இங்கே இப்போ இருக்கக்கூடிய நீங்கள் பேசின மேடையில் நீங்கள் சொன்ன விஷயம் நியாயம் என்ன? மூத்தவர்கள் ஒதுங்கணும். எத்தனை சீனியர் உங்களை உள்பட எத்தனை பேர் ஒதுங்க போகிறீங்க சொல்லுங்கள்? உஷாராக இருக்கிறேன்னாக்கா அப்போ நான் துரைமுருகன் கிட்ட உஷாராக இருக்கிறேன்னு கொச்சப்படுத்துறீங்களா?
என்ன பேசுகிறீங்க நீங்கள் சொல்லுங்கள். ஏவாவேல்கிட்ட உஷாராக இருக்க முடியும். ஏன்னா அவர் தான் உங்களுக்கு இத்தனை லட்சம் இத்தனை கோடி கொடுத்து இந்த புக்கை வந்து கஷ்டப்பட்டு பாதி நாள் ஸ்டாலின் ஐயா கூடவே இருப்பார், மீதி நாள் தொகுதி ஒன்று கட்சி பணிகள்னு சுற்றிட்டு இருக்குது. இதுக்கு மத்தியில் கண்ணு முழிச்சு உட்காந்து இரவு பகலாக அவரே எழுதுனது கலைஞர் என்னும் தாய். அவர் தான் எழுதினார். சத்தியமணி சொல்கிறேன், கல்புரம் அடித்து சத்தியமணி சொல்கிறேன், வேறு யாரும் எழுதலை. கரெக்டாக இவ்வளவும் எழுதி இந்த விழாவை பிரம்மாண்டமாக நடத்தி கொண்டு வந்திருக்கிறார்ல. அப்புறம் எப்படி நீங்கள் ஏவா வேலை சொல்ல முடியும்? ஏவா வேலுக்கிட்ட நான் உஷாராக இருக்கிறேன்னு சொல்ல முடியுமா? நேருக்கிட்ட நான் உஷாராக இருக்கிறேன்னு சொல்லிக்க முடியுமா? நேரு மேலே அடுக்கடுக்க கட்சியை கொலாப்ஸ் பண்ணுறான். இத்தனை வருஷமாக கட்சியில் இருந்த அத்தனை பேரும் தூக்கி போட்டு அவர் ஒரு லாபி பண்ணிட்டு இருக்கிறாருன்னு புகார் மேலே புகார் இருக்குது. அது நான் நேருக்கிட்ட உஷாராக இருப்பேன் அங்கே சொல்லுவீங்களா? சொல்லு. KKSR ராமச்சந்திரன் பகிரங்கமாக மேடையில் உட்காந்துட்டு பேசுகிறாரு இந்த மாதிரி அவங்களுடைய சாதி சங்கத்தினுடைய இதில். நீங்கள் இந்த மட்டும் சொல்லிக்கிட்டு வாங்க, அங்கே அப்படியே எல்லாமே புல்டோசர் மாதிரி அடித்து நொறிக்கிறோம், உங்களுக்கு உண்டானதெல்லாம் செய்யணும்னு சொல்கிற அமைச்சர் பதவியில் இருக்கிறதே தப்பு. அப்படி ஒரு சாதி சார்பு நிலை எடுத்து விட்டது. எப்படி பொதுவாக ஒரு அமைச்சர் பதவி நீங்கள் கொடுத்துருப்பீங்க? இன்ன வரைக்கும் யாருமே கேட்கலையே அவங்க. இப்போ அவர்கிட்ட உஷாராக இருப்பேன்னு சொல்லுவீங்களா? ரஜினி சொன்னது ரைட்டு, நான் உஷாராக இருக்கிறேன்னா நீங்கள் துரைமுருகனுக்கு மட்டுமே சொல்கிறீங்க. அப்போ மற்றவங்களுக்கு ஏன் சொல்லலை அந்த வார்த்தை? நீங்கள் என்ன இங்கே அரசியல் பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படி ஒரு கேள்வி வருதா இல்லையா? இதை தான் நாங்கள் சொல்ல வரேன். ரஜினி சொன்னது, ரஜினியை சொல்ல வைத்தது தவறுன்னு வேணால் பேசுங்க, அது 100க்கு 100 சரியாக இருக்கும். நான் உஷாராக இருக்கிறேன் அப்படின்னா நீங்கள் யாருக்கிட்ட உஷாராக இருக்க பண்ணுறது தெளிவாக சொல்லுங்கள். பதவியை நாங்கள் வந்து தற்காலிக முதலமைச்சராக கூட நாங்கள் நியமிக்க மாட்டோம், உஷாராக இருந்துக்கிறேன்னு சொல்லிட்டு போகிறீங்களா? அங்கே அதானே அர்த்தம். யாருக்கிட்டையும் கொடுக்க மாட்டேன், இது என் பிள்ளைகிட்ட மட்டும்தான் கொடுப்பேன் அப்படின்னு நீங்கள் உஷாராக இருப்பேன் நாங்கள் அப்படின்னு சொல்கிறீங்களா? எதை எடுத்துக்கிறது? நன்றி சார். பல்வேறு கேள்வி. தேங்க்யூ சார். தேங்க்யூ. ரொம்ப நன்றி வினோத். தேங்க்யூ சார்.